இந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃப்ல வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். சொல்லப் போனா எங்க வீட்ல 2 வாரமா எல்லாருக்குமே கோல்டு. என்னென்னமோ பண்ணி சரியாகல. பட் எங்க அம்மா ரசம் வச்சு குடி கோல்டு சரியாயிரும்னாங்க. ஆக்சுவலா கோல்டு சரியாயிருச்சு. அது எப்படின்னு தெரியுமா? அதத்தான் நம்ம பிளசிபோ எஃபெக்ட்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு மெடிசின குடுத்து இத சாப்பிடாதீங்க. இதனால சைட் எஃபெக்ட் வரும்ன்னு சொன்னா, ஆக்சுவலா அந்த மெடிசின அவங்க சொல்றதையும் மீறி நம்ம சாப்பிட்டோம்னா, நமக்கு சைட் எஃபெக்ட் ஆகும். ஹெட்டேக் அந்த மாரி ஏதாவது வரும். இத நம்ம நொசிபோ எஃபெக்ட்ன்னு சொல்லுவோம். 2மே நம்மளோட மைண்ட் செட்ட பொறுத்து தான். இப்போ பிளசிபோ எஃபெக்ட்ல எங்க அம்மா ரசத்த குடுத்து, "இத சாப்பிடு. இதனால கண்டிப்பா உன் கோல்டு சரியாயிரும்னு" சொன்னாங்க. பாசிட்டிவா பேசுனாங்க. அது என் பாடியும் நம்பிருச்சு. என் பிரெயினும் நம்பிருச்சு. அப்போ என் பாடில என்னோட பிரெயின்ல வந்துட்டு டோபமைன் வந்துட்டு அதிகமாகும். அதனால வந்துட்டு என்னோட டிசீஸ் அதாவது என்னோட கோல்டு வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நொசிபோ எஃபெக்ட்ல அவரு குடுத்த மெடிசின நீ குடிக்காத. அதனால உனக்கு உடம்பு சரியில்லாம போயிரும்னு ஒரு நெகட்டிவான வார்த்தைய போட்டு சொன்னாரு. அதனால என் பாடி வந்துட்டு ஃபுல்லா அத நெகட்டிவா எடுத்துக்கிட்டு, என்னோட பிரெயின்ல ஆங்ஸைட்டியும், ஃபியரும் தான் அதிகமாச்சு. அதனால என்னோட கோல்ட் ஆனது ரொம்ப வொர்ஸ் ஆச்சு. சோ இதத்தான் நம்ம பிளசிபோ, நொசிபோ எஃபெக்ட்ன்னு சொல்லுவோம். எல்லாமே வந்துட்டு நம்மளோட மைண்ட் செட்ட பொறுத்து தான். சோ பாசிட்டிவா எதையுமே யோசிக்க ஆரம்பிங்க. சோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.